இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8½ மாதம் 9 மாதம் ஆயிட்டுருக்கும். இதுக்கு அப்பா மாரியே உரிச்சு வச்சுருந்தது. அப்பாவும் பார்த்தீங்கன்னா, கொண்ட அந்த கலரு ஃபுல்லா அந்த மயில் கலரு எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது அப்படியே வந்திருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல்னா, நம்ம எப்பயுமே நம்ம சேவல்ட்டலாம் லேட் முள்ளா தான் இருக்கும். ஆனால் இந்த முள்ளு பாருங்க பரவாயில்ல. இவ்வளோ 8½ மாசத்துல இவ்வளோ முள் வந்துருச்சு. ஒரு 10 மாதம் 12 மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்துரும். ஒரு முள் லைட்டாக குத்துற முள் வந்துடும். கரெக்டான இதுவாக வந்துடும். ஆனால் நம்ம பொட்டையில் போட்டு இறங்குறது ஃபுல்லாக லேட் முள்ளாக வருது. அதை சண்டையும் விட முடியல. பட்டான்னு சொன்னால் நம்பவும் மாட்றாங்க. குமுஸ்தான்னு ரொம்ப பெரிய போய் போட்டுக்கிறாங்க. ஆனால் இது ஓகே தான். இது வந்து கிட்டத்தட்ட 2 டப்பிங் பார்த்துருக்கோம். என்ன சண்டைன்னு சொல்கிறதுக்கே பயமாகுது. என்ன சண்டைன்னு சொல்லி தான் போன வீடியோவில் ஒரு சீத்தா ஒன்று சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஆப்போனன்ட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா, அந்த சேவலுக்கு ஏற்ற மாதிரி சேவலை போட்டாங்க. போட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேவல் இதாகிற மாதிரி ஆகிடுச்சு. நல்ல அடி வாங்கிக்கிச்சு. ஓடலாம் இல்லை. நம்ம லைனேஜ் இது வரைக்கும் ஓடந்தா இதே இல்லை. ஆனாலும் ஜமீன் ஆகிற கண்டிஷனுக்கு போயிடுச்சு. நாங்களும் சேவலை எடுத்துட்டோம். அந்த நிலைமைக்கு ஆகிடுச்சு. அதனால் என்ன சண்டைன்னு சொல்ல முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா சைஸு கிட்டத்தட்ட ஒரு 16 வரும்னு நினைக்கிறேன். 15.75லேருந்து 16 இருக்கும். இதோ அந்த சீத்தா வேணால் இதோ காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் அந்த சீத்தா. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு இது சண்டை விட்டு. இதுதான் பார்த்திங்கன்னா நல்லா சண்டை போடும். இது என்ன சண்டை ஸ்பெஷல்லாம் சொன்னதால் பார்த்திங்கன்னா வீடியோவை பார்த்துட்டே இதுக்கு எதிர்மாறாக சேவலை போட்டு நம்மளை தாக்கிட்டாங்க. அதனால் இது என்ன சண்டைன்னு சொல்கிறேன். சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ எடுத்து போட்டு சொல்கிறேன். மொத்தம் பார்த்திங்கன்னா இது சைஸு வெயிட்டு கலரு எல்லாமே பார்த்திங்கன்னா ஓகே தான். அதுனா அப்புறம் கவுளியில் என்னமோ தடை வச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது இப்போ லாஸ்ட்டாக 2ஆம் டப்பிங் இப்போ 2 டப்பிங் இது வரையும் பார்த்துருக்கோம். இன்னொரு டப்பிங் பார்க்கணும். 2ஆம் டப்பிங்கில் அடியில் கீழ்கவுளி போயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நேபால்ஸ் வச்சு விட்ருக்கோம். ஏன்னா தீத்தும்ல கீழே தீத்தி சொரன்னா பார்த்திங்கன்னா டப்புன்னு சரியாகாது. இப்போ பாருங்கள் சண்டை போட்ட காயம் கூட அப்படியே தான் இருக்கும். இது வந்து சண்டை பார்த்து ஒரு 4 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 4 நாளே 3 நாளே ஆகுது இது சண்டை போட்டு. வால் எல்லாம் அதில் வெள்ளை முடி கலர் எல்லாமே ஓகே. இந்த சேவலுக்குன்னு ஸ்பெஷல் இருக்குது. தனி ஸ்பெஷலு. அது ரெக்கையை தூக்கி அது ரெக்கையில் ஒன்று பார்த்தீங்கன்னா புட்டுட்டு இருக்கும். மெயின் ரெக்கை ஸ்பெஷல்ன்ற பாருங்கள். ஒரு ரெக்கை ஒன்று புட்டுட்டு இருக்குது. மற்றபடி இந்த சேவல் என்ன பண்ணணுன்னா, இப்போது 2 நாள் ஷேக்கப் போட்டிருக்கோம். 2 நாள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஷேக்கப் போட்டுகிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு 2 நாள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா க்ளீனாக பட்டை உரியும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையாக அம்மை பார்த்தீங்கன்னா போட்டுரும். இந்த கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை விட்டாலே இதான் பிரச்சனை. வெள்ளை அம்மை போட்டுருது. சேவல் கலரு எல்லாம் பர்ஃபெக்ட்டு. இது திருப்பி எப்போ ப்ரோ டப்பிங் பார்ப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்து 4 நாள் ஆகுதா, இன்னும் ஒரு 15 நாள் ஆகும். 15 இல்லைனா 10 நாள் ஆகும். என்ன ப்ரோ சொல்கிறேன். ஆமாம். இது ஏன்னா அவ்வளோ அடி வாங்கலை டப்பிங்கில். இதுக்கு தான் கொஞ்சம் அடித்து முந்திக்கிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா 15 நாள் மேக்ஸிமம் 15 நாள் ரெஸ்ட்டு கொடுத்து சண்டை விடுவோம். கொஞ்சம் அடி வாங்கிச்சுன்னா ஒரு 25 நாள் ஆகும். இதுக்கு 15 நாள் கொடுத்தா போதும். 15 நாள் கழிச்சு சண்டை விட்டுறலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த இந்த இது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொட்டை பார்த்திங்கன்னா முட்டை வச்சுன்னு தான் இருக்குது. இப்போ தீனி எதுவுமே இங்கே இல்லை. சாப்பாடு இதுக்கு பாருங்கள் டப்பியே பார்த்திங்கன்னா காலியாக கிடையாது. இதுக்கு பார்த்திங்கன்னா அங்கேருந்து எடுத்துன்னு வந்து தான் வைக்கணும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்தோடனே நம்ம பின்னாடியே வந்து தேமாட்டிருக்கு. சேவலுக்கும் பார்த்திங்கன்னா எப்படி ஆகிடும் பாருங்கள். அதுக்கு நெய் பால்ஸ் தடவி இது பண்ணி விட்டாச்சு. அதுதான் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 நாளோ 4 நாளோ சண்டை விட போகிறோம். அது வெள்ளையாக இருக்குது ப்ரோ மூஞ்சில் இதுக்கு அம்மா மாதிரி விடலாமான்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் தடவி விட்டால் சரியாயிடும். வேறு ஒன்றும் பெரிய மிஸ்டேக் இல்லை. பொட்டை நல்லா முட்டை வைக்கிற பொட்டை 2 முட்டையோ 1 முட்டையோ வச்சுக்குது. ஆனால் ஃபுல்லாக இதுவாக இருக்குது. என்ன சொல்கிறது, தீனி இதுக்கு பத்தலை. பொட்டைங்க பார்த்திங்கன்னா முட்டை வைக்கும் போது எவ்வளோ தீனி எடுக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதுக்கு தீனியை பத்தாத குறையாக பார்த்திங்கன்னா சுத்தமாக ரவை கூட தீனியே இல்லை. அதனால் இதுக்கு தீனி கொடுத்தாகணும். இந்த சேவலுக்கு இப்போ பார்க்க கொஞ்சம் டெரராக இருக்குங்களா, முன்னே இந்த அளவுக்கு இருக்காது. வால் பார்த்திங்கன்னா இருந்தது. வாலை கட் பண்ணி இன்னும் டெரராக்கி விட்டானுங்க. டெரராக இருந்தாலும் சண்டை கிடைக்கிறது கொஞ்சம் பெரிய விஷயமாக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த பொட்டைக்கு ஏன் ப்ரோ இந்த சேவல் போட்டு வச்சுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். பெரிய வீடியோவில் தான், அது போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த பொட்டைக்கு ஏன் இந்த சேவலை போட்டு பில்டப் பண்ணுறோன்னு. எல்லாத்தையும் எதுக்கும் சின்னதாக ஒரு இது சொல்கிறேன். ஏன்னா கேட்டிங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைட்டுக்கும் சின்னதுக்கும் அப்படி மாற்றி தான் போட்டுகிட்டு இருப்போம். இந்த டைமு பொட்டை பார்த்திங்கன்னா குள்ளனா ஓரளவுக்கு மீடியம் சைஸுன்னு வச்சுக்கோங்களேன். சேவல் 14 தான் வரும்.
எப்படியா இருந்தாலும் 13.75 இல்லை 14 தான் வரும். இது இப்படி பண்ணனா வரும், அதே 14 இப்படி தான் வரும். ஏதாவது அதில் 15 இப்படி 1 2 தப்பிச்சு வருதான்றது பார்க்க போகிறது தான் நம்ம பிளான் இந்த டைமு. பார்க்கலாம், அப்படி வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போது இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு எடுத்துன்னு வந்து எல்லாத்துக்கும் தீனி வைக்கணும். இது வேறு ஏதாவது டவுட் இருந்தால், ஏதாவது சேவலை பற்றி கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் அதுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி டப்பிங் பார்க்கணும், ஏதாவது வீக்கம் எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பண்ணணுன்றது சொல்கிறேன். அது மாதிரி நிறைய வைத்தியம் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவை போட்டுட்ருக்கோம் நிறைய. அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, எதுக்கு வைத்தியம் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் மறக்காமல் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு பை பை கைஸ்.